ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அருவாரா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க், ஸ்க்ரப், என்னென்ன ப்ராசஸ் வந்துட்டு ஒரு ஃபேஷியலுக்கு வேணும், ஹோம்லேயே நம்ம பண்ணுற மாதிரி அதுதான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ இது தான் என்னோடய ஃபேஸ் வந்து எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல், எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய என்னோடய ஸ்கின். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் பார்க்கலாம். இது வந்துட்டு நான் வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணுவேன். லைக் வந்து இந்த ஃபேஷியல்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன். ரொம்ப நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப ஆக்னி, பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிரும். இந்த ஒரு கிளென்சர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே. ஸோ இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே வந்துட்டு எந்த ஒரு ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம ஃபேஸ் வந்து ஃபுல்லாக வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இந்த அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணணும். அந்த குட்டி 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 பீசஸாக இருக்கும் இந்த ஸ்க்ரப்பில். அது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக போயிட்டு நல்லா வந்து டீப்பாக வந்து நமக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். பயோட்டிக்கோட அட்வான்ஸ் ஆயுர்வேதிக் பப்பாயா டேன் ரிமூவல். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்க்ரப்பு, நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 180 rupees. ஸோ ரொம்ப டேஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்க்ரப் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி லிப் ஸ்க்ரப்பும் இருக்கும். எனி லிப் ஸ்க்ரப் நம்ம வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டிண்டடாக தான் இருக்கும், நமக்கு வந்து லிப் கலர்ஸும் வரும். தென் சேம் டைம் வந்து நம்ம ஸ்கின் லிப் வந்துட்டு எவ்வளோ டார்க்காக இருக்கும், ரொம்ப வந்து பீல் ஆகிட்டே இருக்கும். நம்ம ரொம்ப ஏசியில் இருந்தோம்னா, இல்லை நார்மலாகவே அந்த வின்டர் சீசன் அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப வந்துட்டு பீல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பு வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனி லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ தான் நான் எடுத்துப்பேன் கொஞ்சமாக, பிகாஸ் நம்ம லிப்பில் மட்டும்தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவே அதிகம் தான். இதுவுமே நான் ரொம்ப டேஸாக யூஸ் பண்ணிட்டு வரேன். இதுக்காகவே வந்துட்டு ஒரு ப்ரஷ் இருக்குது, நம்ம வந்து ஃபிங்கர்ஸ்லேயுமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். நான் இந்த ப்ரஷ் வந்துட்டு புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிலோ 100 தான். ஸோ அதனால் சரி நம்ம இதை வாங்கி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். இதில் வந்து 2 சைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து லிப்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து 15 மினிட்ஸ் கழிச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்னோடய ஃபேஸ் வந்து ஃபுல்லாகவே நல்லாவே வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம். என் லிப்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு நல்லா ஸ்மூத்தன் ஆகிடுச்சு. கொரியன் ஃபேஸ் மாஸ்க் தான் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும். ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பாஞ்ச் வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்து காமிச்சிருப்பேன். இது வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம டிப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். ஆயிடுச்சு க்யூட்டாக ஃபேஸ் வைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த மாஸ்க் போட்டதுக்கு அப்படி எப்படி இருந்துச்சு, அதுக்காக நான் வந்துட்டு இப்படி வைப் பண்ணி காட்டுறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் லாஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுவேன்னா, இந்த ஆர்டினரி ஓட பீலிங் சொல்யூஷன் மாஸ்க், ஓகேவா. இது வந்து AHA வந்து 30%, BHA 2% இருக்குது. போட்டதுமே வந்துட்டு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு 8 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான். நான் வந்துட்டு ஒரு 8 மினிட்ஸ் வச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். ஓகே, ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் வந்துட்டு என்னோடய ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்குது. உங்களுக்கே வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் பிரைட்னிங்காக இருக்கும்.
இங்கெல்லாம் கொஞ்சம் பிரைட்டன் அப் ஆயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு இதே ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இல்லை உங்கள் ஸ்கின்க்கு வந்துட்டு எந்த ப்ராடக்ட் சூட்டபுளாக இருக்கோ, நீங்கள் அந்த ப்ராடக்ட் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து நம்ம நிறைய க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பர்னிங்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அது காம் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். ஸோ வாவோட ஆலோவேரா ஜெல் லாங் டைமாக வந்துட்டு இந்த ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா திக்காக எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் வந்து என்னோடய ஸ்கின் எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் நான் பண்ண அந்த ஸ்டெப்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி பிரைட்னிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.